மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் 3வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே ரகசிய பேச்சுவார்த்தை நடப்பதாக வெளியான தகவலை ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபுடன் தான் பேசி வருவதாக ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை முற்றிலும் தவறானது என்று அவர் சாடியுள்ளார். உலக எண்ணெய் வர்த்தகர்களை குழப்பவும் பொதுமக்களை திசை திருப்பவும் அமெரிக்கா இத்தகைய தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அராக்சி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் அண்மையில் விடுத்த ஒரு சர்ச்சை உத்தரவையும் அராக்சி கடுமையாக விமர்சித்துள்ளார். எதிரி நாட்டு வீரர்களை சிறைப்பிடிக்க வேண்டாம், அனைவரையும் சுட்டுக் கொல்லுங்கள் என்று ஹெக்ஸத் கூறியிருப்பது சர்வதேச போர் விதிமுறைகளை அப்பட்டமாக மீறும் செயல் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்கா தனது தார்மீக பண்புகளை இழந்து விட்டதாகவும் இதற்காக அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் போர் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவார்கள் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மறுபுறம் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் டொனால்டு டிரம்ப், ஈரான் இப்போது ஒரு வெறும் கூடு போன்றது, அவர்களின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். ஈரானே ஒரு அடிவாங்கிய ரவுடி என்று வர்ணித்த டிரம்ப், இந்த போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அதன் பிறகு உலகம் மிகவும் பாதுகாப்பான இடமாக மாறும் என்றும் உறுதிபட கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முடக்குவதே தங்களது கடமை என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் கள நிலவரம் ட்ரம்ப் சொல்வது போல் அத்தனை சுமூகமாக இல்லை. வளைகுடா பிராந்தியத்தில் ஈரானின் தாக்குதல்கள் இன்னும் தீவிரமடைந்துள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஷா எனப்படும் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயல் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் அங்கு ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த எரிவாயு நிலையத்தின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. ஈராக்கில் உள்ள எண்ணெய் வயல்கள் மற்றும் அமீரக துறைமுகங்கள் மீதும் ஈரானின் ஏவுகணைகள் பாய்ந்து வருவதால் உலகளாவிய எரிபொருள் விநியோகம் முன் எப்போதையும் விட ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. போரை விரைவில் முடிப்பதாக ட்ரம்ப் கூறினாலும் ஈரானின் இந்த தொடர் பதிலடிகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவை நோக்கி இழுத்து செல்கின்றன.